மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய கோபுரம் மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போது சனி என்பது ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க, மாமியார் வீட்டில் கல்யாணம் பண்ணாதீங்க, மாமியார் இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் மாமனார் இல்லாத வீட்டில் கல்யாணம், அந்த மாதிரி ஒரு குறை உள்ளது. அதாவது பெரிய ராஜகோபுரம் இருக்கும். இப்போ நம்மளுடைய அந்த அற்புதமான கோயில், அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தங்க கோபுரம், கண்ணாலாம் மீனால் மதுரை மண்ணால வாரலாம், அதனால் பொன்னால் பூத்ததாம் தாமரை பூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அம்மா மண்ணை ஆள வராங்க, அதனால இந்த பூ எப்படி பூத்துதாமா, தங்கமாவே பூத்துருச்சாமா. நீங்க பொற்றாமரை குளம்னு பார்த்துருக்கலாம். அப்புறம் புதன்னா ஸ்கின் டிசீஸ், புதன்னா ஸ்கின்னு அர்த்தம், சென்ஸ்ன்னு பேரு. உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் அந்த புதன் தான் அது குறிக்கும். அந்த சென்ஸுங்கிற விஷயத்துக்கு அங்கே தான் அந்த ஒரு அற்புதமான திருவிளையாடல்கள் நிறைய நடந்தது. புதன்னா விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. 11 மணி ஃப்ளைட்டு, 10 மணி வரைக்கும் இங்கே இருப்பான். இந்த விளையாட்டுத்தனம் அதிகம். அப்போது திருவிளையாடல்கள் அதிகமாக நடத்துகிற சிவபெருமான் அங்கே தான் புதன். அந்த பிட்டுக்கு மண் சுமந்த இடம், பாண்டியன் அப்படிங்கிறது வந்து புதனாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி புதன் சனி காம்பினேஷன், சனி புதன் காம்பினேஷனுக்கு அற்புதமான கோயில்.